விடுங்க சித்தி, அவனுக்காக நம்ம வேதனைப்படாட்டாலும் சந்தோஷப்பட வேண்டாம். நான் எதுக்கு வேதனை பண்ணும்? அப்பாவி அழ வச்சவன் அவதிப்பட்டு தான் ஆகணும். அவன் கல்யாணம் பண்ணது பொண்ணு இல்ல, விதிய. ஆழம் மயக்கிற மோகினிய கல்யாணம் பண்ணியிருக்கான். மோகினி சும்மா இருக்குமா? கொஞ்சம் கொஞ்சமா அவன் உயிரை உருக்கி கொன்னுடும். நான் சொன்னது நடக்குதா இல்லையான்னு பாருங்க. இந்த துளசியால அவன் ஒண்ணுமே இல்லாம ஆக போறான். மச்சான், பேப்பர்ல பாத்தியா? இல்லீகல் புருஷனுக்காக சொந்த புருஷனே ஒரு பொண்ணு போட்டு தள்ளியிருக்காங்க. டேய், இந்த பொண்ணு கல்யாணியோட ஃப்ரெண்டுடா. செம்பருத்தியோ துளசியோ பேரு. இந்த பொண்ணு நல்ல பொண்ணாச்சே. இந்த பொண்ணை பத்தி தப்பா போட்டிருக்காங்களே. மாட்டிக்காம இருக்கிற வரைக்கும் எல்லாருமே நல்லவங்க தான். விஷயம் எல்லாமே பேப்பர்ல போடுவாங்க. ஏம்மா கல்யாணி, உன் ஃப்ரெண்டை பத்தி பேப்பர்ல போட்டிருக்குமா? ஃப்ரெண்டை பத்தியா? கொடுங்க. ஏன் கல்யாணி, இந்த பொண்ணு நல்ல பொண்ணு தானே, ஏன் இப்படி போட்டிருக்காங்க? இல்ல, அவ இந்த மாதிரி பண்ற பொண்ணே கிடையாது. எங்கேயோ தப்பு நடந்திருக்கு. போய் விசாரிச்சாதான் தெரியும். சத்தியமா சொல்ற மச்சான், துளசி அப்படிப்பட்ட பொண்ணு இல்ல. சரியா பிளான் பண்ணி மாட்டி விட்டு துளசி மேல பொய் கேஸ் போட்டிருக்காங்கடா. டேய், துளசிக்கு நாம தானே கல்யாணம் பண்ணி வச்சோம். அந்த கல்யாணமே அசிங்கப்படுற மாதிரி ஆயிப்போச்சடா. துளசி அவமானப்படுத்துறது நம்மள அவமானப்படுத்துற மாதிரிடா. நாம ஏதாவது பண்ணி ஆகணும்டா மச்சான். தமிழ் வேற இப்ப ஹாஸ்பிட்டல்ல இருக்காரு. நம்ம என்னடா பண்றது? நேரா ஸ்டேஷன் போய் துளசி பாப்போம். என்ன நடந்தது விசாரிப்போம். டேய், விசாரிச்சா மட்டும் போதாதுடா, துளசியை காப்பாத்தி ஆகணும். மச்சான், துளசி மேல பொய்யான கேஸ் போட்டிருக்காங்க. நம்ம போலீஸ் ஸ்டேஷன் போறோம், ஆர்ப்பாட்டம் பண்றோம். நீ சொல்றதாண்டா சரி. நாம இப்பவே போலீஸ் ஸ்டேஷன் போவோம். ஆனா கன்ஃபார்மா அவங்க தடுப்பாங்களேடா. டேய், தடுத்தானடா. துளசி நாளைக்கு கோர்ட்டுக்கு வருவால. ஒட்டுமொத்த காலேஜ் பசங்களும் அங்க போய் நிப்போம். கேஸை வாபஸ் பண்ண சொல்லி போலீஸ் கிட்ட கேர பண்ணுவோம். என்னடா சொல்றீங்க? ஓகே மச்சான். நாளைக்கு கோர்ட்டுக்கு போறோமா? அப்ப காலேஜ்? டேய், நமக்கு படிப்பை விட மானம் தானே முக்கியம். துளசி நம்ம கூட படிக்கிற பொண்ணுடா. நம்மளே அவளுக்கு சப்போர்ட் பண்ணலனா வேற யாரா சப்போர்ட் பண்ணுவா? என்ன நடந்தாலும் பரவாயில்லடா. நாம நம்ம துளசிக்காக ஏதாவது பண்ணி ஆகணும்டா மச்சான். வாங்கடா துளசி போய் பாப்போம். தீபா, தீபா, தீபா. என்னாச்சு கல்யாணி? என்ன அநியாயம் பண்ணிருக்கானுங்கன்னு பாரு. என்ன சொல்ற? இவனுங்கெல்லாம் ஆட்டோ ஏத்தியே சாகடிக்கும். கல்லூரி மாணவியின் உல்லாச காதல் அம்பலம். என்னடி இது? முழுசா படி. துளசி வயது 21, கல்லூரி படிக்கும் பெண். இவருக்கு ஏற்கனவே தமிழரசு என்ற வங்கி ஊழியரோடு சில நாட்களுக்கு முன்புதான் திருமணம் நடைபெற்றது. வேலாயுதம் என்பவரோடு துளசிக்கு திருமணத்துக்கு முன்பே உறவு இருந்ததாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் இருவரும் சேர்ந்திருக்கிற அந்தரங்கமான படுக்கை அறை காட்சிகள் கொண்ட பரபரப்பான புகைப்பட ஆதாரங்கள் தமிழரசின் அம்மா மூலமாக காவல்துறைக்கு. என்னடி இது? துளசி பத்தி தப்பு தப்பா போட்டிருக்காங்க. இது நம்ம துளசி இல்லல. அவளை பத்தி தாண்டி போட்டிருக்காங்க. பாக்குற ஆம்பளைங்க எல்லாம் கணத்துல பலார்னு அரையணும் போல தோணுது. இங்க கூட இந்த போட்டோ பாரு. அத சொல்லு. இது அவளேதான். எனக்கு அப்பவே தெரியும். பச்சை மரமே பத்தி எரியுது. இது நெருப்ப புகையான்னு பார்த்துதான் சொல்லணுமா? இவ இந்த காரியம் பண்ணுவான்னு எனக்கு அப்பவே தெரியும். அம்மா, நீ கொஞ்சம் வாய் முடியா? நான் முடிக்கிறேம்மா. என் வாய் ரொம்ப சிறுசு, நான் முடிக்கிறேன். ஆனா ஊர் வாய் 7 கோப்பர அளவுக்கு பெருசு. அதை எப்படி மூட போற? கூடக்குள்ள மூடி வச்சாலும் திருட்டு பூனை ஒரு நாள் வெளியே வரத்தான் செய்யும். இப்ப வந்துருச்சு பாத்தியா? யாரு திருட்டு பூனை? நீதான் பூனை. இறக்கம் இல்லாத பூனை. உன்னாலதான் துளசி இந்த நிலைமைக்கு வந்தா. நானா? நான் என்னடி பண்ண? அன்னைக்கு வேலையதான் கார்ல நானும் துளசி இங்க வந்தப்போ துளசியை நீ வீட்டுக்குள்ள விட்டுருந்தா அவளுக்கு இப்ப இந்த நிலைமை வந்திருக்குமா? நீ பேசுற நியாயம் நல்லா தாண்டி இருக்கு. அவளை வேணான்னு சொல்லி நான் என்னைக்கோ திருப்பி அனுப்புனேன். இன்னைக்கு தானே இந்த வண்டவாளம் தண்டவாளத்துல வந்திருக்கு. இல்ல, அந்த வேலையதோ ராஸ்கல் அன்னைக்கே துளசி ஏமாத்தி என்னமோ பண்ணிருக்கா. பாரு, துளசி போட்டிருக்கிற ட்ரெஸ் பாரு. அன்னைக்கு இந்த ட்ரெஸ்ல தானே துளசி இங்க வந்தா. அன்னைக்குதான் துளசிக்கு மயக்க மருந்தோ என்னமோ கொடுத்து போட்டோ எடுத்து அந்த பொறுக்கி துளசியை ஏமாத்திருக்கா. உன்னாலதான் துளசிக்கு இப்படி ஆச்சு. நான் என்னடி பண்ண? ஏமா, ஒரு நாள் துளசி எங்க தங்க வச்சிருந்தா அவளுக்கு இப்படி ஆயிருக்குமா? ஒரு பொண்ணோட வாழ்க்கைய கெடுக்கிறதும் பாவம் தான். ஆபத்துல இருக்கிற பொண்ண காப்பாத்தாம வேடிக்கை பாக்குறதும் பாவம் தான். இந்த பாவத்தை எல்லாம் எங்கம்மா போய் கரைக்க போற? நான் எதுக்கடி கரைக்கணும்?
நான் எந்த பாவமும் பண்ணல. எனக்கு ஒரு கேடு வராது. உன் வேலையை பார்த்துட்டு போ. அம்மா வாங்க. அவர்தான் பாபநாச ட்ரிப்புக்கு போயிருக்காரு. அது தெரியுமா? சேட்டு தான் அமுச்சு வச்சாரு. என்ன விஷயம்? போன் எதுவும் பண்ணாரா? பண்ணுனா எனக்கு தானே பண்ணுவாரு. அது இல்லைங்க, பாபநாசம் போனார் இல்லையா, அங்கேயே அவருக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லாம போச்சு. ஐயோ, ஒண்ணும் இல்லைம்மா, கொஞ்சம் மாவட்ட எடுத்திருக்காரு. கஸ்டமருங்க ஹாஸ்பிட்டல்ல சேர்த்துட்டு ஃபோன் பண்ணாங்க. இப்ப எப்படி இருக்காரு? எந்த ஹாஸ்பிடல் அட்மிட் பண்ணிருக்காங்க? பாபநாசம் ஜிஹெச்ல எமர்ஜென்சி வார்ட்ல அட்மிட் பண்ணிருக்காங்க. எமர்ஜென்சி வாடா? ஐயோ, என்னங்க? அம்மா அம்மா நீங்க எதுவும் கவலைப்பட வேண்டாம், அவருக்கு ஒண்ணும் ஆகாது, அவர் நல்லா இருப்பாரு. ஏம்மா நீங்க போய் பார்த்துட்டு எனக்கு ஃபோன் பண்ணி விவரத்தை சொல்லுங்க. சேட்டு விஷயத்தை கேள்விப்பட்டதுல இருந்தே டென்ஷனா இருக்காரு. அவர்கிட்ட போய் நான் விஷயத்த சொல்லணும். நான் வரேம்மா. தீபா, எதுக்கு வெயிட் பண்ற? வா, சீக்கிரம் கிளம்பலாம். இல்ல கல்யாணி, நீ காலேஜுக்கு போய் பசங்களை பார்த்து துளசியை பத்தி பேசு. சந்திர போன் நம்பர் தர, அவனுக்கு தகவல் சொல்லி துளசிக்கு என்னாச்சு, எதனால இப்படி ஒரு நியூஸ் வந்துச்சுன்னு விசாரிச்சு. ஐயோ, நான் அவருக்கு என்ன ஆச்சோ ஏதாச்சுன்னு பதறிக்கிட்டு இருக்கேன். இவன் என்னடா துளசி துளசின்னு கட்டிக்கிட்டு அழறாள். ஐயோ. தீபா, அதை நான் பாத்துக்கிறேன். நீ முதல்ல இங்க இருந்து அம்மாவை கூட்டிட்டு போய் அப்பாவை பாரு. சரி, ரெடியாக போலாம். ஸ்கூலுக்கு போன பொண்ணுங்களை விட்டுட்டு நான் எப்படி வர்றது? அவங்கள நான் பாத்துக்கிறேமா. நீங்க வர்ற வரைக்கும் நான் இங்கேயே இருப்பேன். நீங்க தைரியமா போயிட்டு வாங்க. சரி, நான் அப்போ போய் பார்த்துட்டு உடனே ஃபோன் பண்றேன். முடிஞ்ச அப்பாவை இங்கேயே கூட்டிட்டு வந்துடுறேன். ஏய், எதுக்குடி அழற? அப்பாவுக்கு ஒண்ணும் ஆயிருக்காது. நீ தைரியமா போ. கையில பணம் இருக்கா? இருக்கு. சரி, சீக்கிரம் கிளம்பு. தம்பி தம்பி, என்னம்மா? மணி என்ன? 4 ஆகுதுமா. ஐயோ, 4:30 மணி ஆச்சே, இன்னும் காணுமே. பவித்ரா, இன்னும் துளசிய காணோம். உடனே வரேன்னு சொல்லிட்டு போனாளே. ஆமா பாட்டி, கொஞ்சம் பொறுத்துக்கோங்க, அக்கா இப்ப வந்துருவா. அதுக்கு இல்ல, அவ வேற தனியா போயிருக்கிறா. அத நினைச்சா தான் எனக்கு பயமா இருக்கு. நீ என் கூட வர்றியா? போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் ஒரு எட்டு பார்த்துட்டு வந்துடலாம். ஸ்டேஷனுக்கா? அம்மா ஏதாவது சொல்லுவாங்களே. ஆமா, நீ சொல்றதும் சரிதான். இந்த நேரத்துல உன்னை அங்க கூட்டிட்டு போறது சரியில்லைதான். இந்த மோகன் எங்க போயிட்டான்? அவன் எங்கேயோ வெளியே கிளம்பி போயிட்டான் பாட்டி. அவசரத்துக்கு அவனும் இருக்க மாட்டான். பத்மா, மோகன் எங்க? ஏன் அவனை எதுக்கு தேடுற? உயில ஏதாவது எழுதி வச்சு அவனுக்கு தர போறியா? இல்ல, போலீஸ் ஸ்டேஷன் போன துளசி இன்னும் வரல. பொழுது போச்சு, மோகன் இருந்தா பாத்துட்டு வருவானேன்னு தான். காணாம போனவங்களை கண்டுபிடிச்சு தரதா என் பிள்ளையோட வேலையா? உன் பேத்திய காணோம்னா நீ போய் தேட வேண்டியதானே? நான் போய் தேடுவேன், ஆனா போலீஸ் ஸ்டேஷன் எங்க இருக்குன்னு தெரியாதே. நாங்க மட்டும் என்ன தினமும் தப்பு பண்ணிட்டு ஸ்டேஷனுக்கு போயிட்டு வந்துட்டு இருக்கோமா? இத்தனை வருஷ வாழ்க்கையில ஒரு நாள் கூட நான் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனதில்ல. உன் பேத்தி அப்படியா? இப்பவே அவளுக்கு போலீஸ் ஸ்டேஷன் மாமியார் வீடு மாதிரி ஆயிடுச்சு. போலீஸ்கார மச்சான் தான் வந்து கூட்டிட்டு போனானே. அவளை காணோன்னு துடியா துடிச்சுக்கிட்டு இருக்கேன். என்ன மட்டம் தட்டி பேசுறதுக்கு இதுதான் நேரமா? ஆமா, நீ பணமர ஒசரத்துக்கு இருக்க, நாங்க தான் உன்னை மட்டம் தட்டிக்கிட்டே இருக்கோம். உன் பேத்தி யாரும் அள்ளிக்கிட்டு போயிட மாட்டாங்க. தொணன்னு பேசாம ஒரு இடத்துல போய் உட்காரு. மனசு கேட்க மாட்டேங்குதே. அவ போய் ரொம்ப நேரம் ஆயிப்போச்சு. நீயாவது என்ன ஏதுன்னு. அதான் வந்துருவான்னு சொல்றேன்ல. எப்போ வருவா? உன் பேத்தி இனிமே ஜென்மத்துக்கும் வரமாட்டா. என்னடா சொல்ற? ஊருக்குள்ள நான் மட்டும் தான் நல்லவன் சுத்திட்டு இருக்காளே உன் பேத்தி, அவளை போலீஸ் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. ஐயோ, அரெஸ்ட் பண்ணிட்டாங்களா? என்னடா சொல்ற? ஆமா கேள்வி, உன் கண்ணாடியை தொடச்சு போட்டுக்கிட்டு இந்த பேப்பரை படிச்சு பாரு. உன் பேத்தியோட சரித்திரத்தை போட்டோவோட போட்டிருக்காங்க. என்னடா சொல்ற? போலீஸ் அரெஸ்ட் பண்ணிடுச்சா? போகும்போது மகாராணி மாதிரி இல்ல போனா? போன இடத்துல தானே உள்ள போட்டுட்டாங்க. அடையாளம் காட்டுறதுக்கு தானே கூட்டிட்டு போனாங்க. அடையாளம் காட்டவா கூட்டிட்டு போனாங்க? புருஷனை வெட்டிட்டு வேலாயுதத்தோட கூத்தடிச்சான்னு புடிச்சு உள்ள போட்டுட்டாங்க. பேப்பரை படி தெரியும். பவித்ரா, இதுல என்ன எழுதி இருக்குன்னு படிச்சு சொல்லு. ஐயோ, ஏய், சத்தமா படிடி, காது குளிர கேப்போம். அக்கா பத்தி தப்பு தப்பா
தப்பா எழுதிருக்காங்க பாட்டி. ஐயோ ஏன் தப்பா எழுதுனாங்க? உன் பேத்திய பார்த்து ஊர் பூரா சிரிக்கதான். பாத்தியாடா, சொல்லி வச்ச மாதிரி புடிச்சு உள்ள வச்சுட்டாங்க. இனிமே ஊரே நிம்மதியா இருக்கும்டா. அக்காவை பத்தி தப்பா எழுதிருக்காங்க, உன்னால எப்படி அப்படி சிரிக்க முடியுது? ஏய் வாய மூடு. விஷயம் இல்லாம பேப்பர்ல போடுவாங்களா? காரணம் இல்லாம போலீஸ் புடிச்சிட்டு போவாங்களா? கண் குளிர பாக்கணும், அந்த பேப்பரை கொடு. நீ எதுக்கு பார்க்கணும்? நான் இத அப்பா கிட்ட சொல்ல போறேன். அப்பா கிட்ட ஏண்டி சொல்ற? திரும்பவும் அவருக்கு நெஞ்சுவலி வருது. அப்பா கிட்ட சொல்ல முடியாது, வேற யார்கிட்ட சொல்ல போற? விடுமா. என்னம்மா பேப்பர்ல என்ன பேப்பர்ல பேப்பர்ல என்னம்மா பேப்பர்ல என்ன எழுதிருக்கு? பதறாம சொல்லு. அக்கா பத்தி தப்பு தப்பா போட்டிருக்காங்கப்பா. அப்பா, அக்காவை போலீஸ் அரெஸ்ட் பண்ணிட்டாங்களாப்பா. அட பாவிகளா, என் பொண்ணு என்னடா பாவம் பண்ணா இப்படி தப்பு தப்பா எழுதிருக்காங்களே. மாணிக்கம், எனக்கு பயமா இருக்குப்பா. துளசிக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல. துளசிங்கம்மா, போலீஸ் வந்து ஸ்டேஷனுக்கு வான்னு கூட்டிட்டு போச்சு. அவளை ஏமா தனியா அனுப்பிங்க? என்ன பாடுபடுத்துறாங்களோ. என்ன பண்றீங்க நீங்க? ஹலோ, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? முதல்ல அமைதியா படுங்க. என் பொண்ணு போலீஸ் கூட்டிட்டு போயிருக்காங்க, நான் போய் அவளை பார்க்கணும். ஸ்டேஷனுக்கு முதல்ல நீங்க அமைதியா படுங்க. உங்க ட்ரீட்மெண்ட் முடியல, ப்ளீஸ் படுங்க. யாருக்கு வேணும் உங்க ட்ரீட்மெண்ட்? என் மகளை என்னால காப்பாற்ற முடியலன்னா நான் செத்து போன பணத்துக்கு சமம். பணத்துக்கா ட்ரீட்மெண்ட் பண்ண போறீங்க? ப்ளீஸ் வாமா. என்னடா இருங்கடா, வாங்க. என்ன டேய், என்னடா துளசியை பத்தி பேப்பர்ல தார்மாரா வந்திருக்கு? டேய், இந்த மாதிரி நியூஸ்ல வந்தா பேப்பர்ல போட தானே செய்வாங்க. என்னடா பேசுற? துளசியை பத்தி உனக்கு தெரியாதா? பேப்பர்ல வந்திருக்கிற நியூஸ் உண்மைங்கிற மாதிரியே பேசுற. லூசே, துளசியை பத்தி நமக்கு தெரியும், டிபார்ட்மெண்ட்டுக்கு சட்டத்துக்கு தெரியுமா? இந்த பார், கையில என்ன ஆதாரம் இருக்கோ அதை தாண்டா சட்டம் உண்மை நம்பும். சட்டம் நம்புறது இருக்கட்டும், இங்க நீ என்ன பண்ணிட்டு இருக்க? துளசிக்கு சப்போர்ட்டா நீ ஒரு வார்த்தை கூட பேசலையா? டேய், நான் கமிஷனர் இல்லடா, கான்ஸ்டபிளா தான் இருக்கேன். என்னால எதுவும் செய்ய முடியாது. டேய், துளசி தப்பான பொண்ணு இல்ல, நீ தானடா சொல்லிருக்கணும். நீ ஏன் அமைதியா இருந்திருக்க? ஏன்டா பேச மாட்டீங்க? துளசி வேலை எதுவுமே இருந்த போட்டோ அழகர் பெருமாள் கிட்ட வசமா சிக்கிச்சு. ஏற்கனவே அந்த ஆள் தமிழை போட்டு தாலிக்கு காத்திருந்தாரு. இப்படி ஒரு போட்டோ கட்சா சும்மா இருப்பாரா? அந்த போட்டோவை நீயும் மாடா நம்புற? டேய், என்னால ஒண்ணுமே சொல்ல முடியலடா, ஒரே குழப்பமா இருக்கு. வேலாயுதோட வக்கீல் வந்து போட்டோ உண்மைதான்ற மாதிரி சொல்லிட்டு போறான். தமிழோட வாழ பிடிக்காம தான் துளசி விவாகரத்துக்கு அப்ளை பண்றதா சொல்றான். நிஜமாவே துளசி தான் இப்படி பண்ணிச்சா இல்ல வேலாயுதம் வக்கீலும் சேர்ந்து நாடகம் ஆடுறாங்களான்னு ஒண்ணுமே புரியலடா. டேய், அசிஸ்டன்ட் கமிஷனர்ட்ட பேசி நீ ஏதாவது பண்ண பாருடா. டேய், அதுக்கு சான்ஸே இல்லடா. கமிஷனரே எஃப்ஐஆர் போட்டு துளசியை கோர்ட்டுக்கு அனுப்ப சொல்லிட்டாரு. இனிமே இந்த பிரச்சனையை கோர்ட் மூலியமா தானே தீர்க்க முடியும். அதுக்கு நம்ம வக்கீல தானே பார்த்தாகணும். நம்மளால ஒன்றும் பண்ண முடியாது. இவன் சரியான டவுசர் பாண்டியா இருக்காண்டா. இவன் கிட்ட பேசிட்டு இருந்தா எந்த காரியமும் நடக்காது. சரி, இப்ப துளசி எங்கடா இருக்கு? நான் டவுசர் பாண்டி தான். நீ பேண்ட் பாண்டியில உள்ள இருக்கா, போய் பாரு.